ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் மேக்ஸுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க, லாஸ்ட்டு நிமிஷம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸுக்கான ஒரு மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா புக் வைஸ், அதாவது டாப்பிக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் புக்கிலலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடி பிடிச்சி நீங்கள் சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் இருந்தால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புக்கில் உள்ள சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கில் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் டாப்பிக்கில் கவர் ஆகுதோ ஸோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 70 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் இருந்தால் போதும், புக் சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள சம்ஸு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வேணும். ஓகேங்களா, ஸோ புக்கில் உள்ள சம்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஷனும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலும் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாய்ஸ் அகாடமியில் அவங்க பார்த்திங்கன்னா செப்ரேட்டாகவே கடல் கணிதம் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்ஸ் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பிடிஎஃப்லேயே எல்லா புக்ஸுமே, அதாவது எல்லா டாப்பிக்குமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இந்த பிடிஎஃப் வச்சு பார்த்துக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு சம்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் புக்கில் உள்ள சம்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகுது இந்த ஒரு பிடிஎஃப்லேயே. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்பும் நீங்கள் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு பிடிஎஃப்பில் உள்ள சம்ஸை நீங்கள் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க நல்லா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸில் பார்த்திங்கன்னா 25க்கு 25 ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போன்ற மெட்டீரியல்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.